பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. செயற்கரிய செய்யாத சிறியவர் உயர்ந்த இடத்திலே வீற்றிருந்தாலும் பெரியவர் ஆகார். அச்செயல்களை செய்த பெருமையினர் தரையில் நின்றாலும் சிறியவர் ஆக மாட்டார், பெருமைக்குரியவராகவே விளங்குவர். நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 19 பெருமை. பாடல் 186 முதல் 190 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 19 பெருமை. பாடல் 186. பெருவரை நாட பெரியோர் கண் தீமை கருநரை மேல் சூடே போல் தோன்றும் கருநரைய கொன்றென்ன இன்னா செய்யினும் சிறியார் மேல் ஒன்றானும் தோன்றாக்கிடும். பெரிய மலைகளை கொண்ட நாட்டை உடைய வேந்தனே, பெரியோரிடம் உண்டான குற்றம் பெரிய வெள்ளை எருதின் மீது போடப்பட்ட சூடு போல எங்கும் விளங்கி தோன்றும். சிறந்த வெள்ளை எருதை கொன்றது போன்ற கொடிய குற்றத்தை சிறியோர் செய்தாலும் அது ஒரு குற்றமாக தோன்றாமல் மறையும். பெரியோர் ஒரு குற்றம் செய்தாலும் அது எல்லோருக்கும் தெரியும். சிறியோர் எத்தனை செய்தாலும் பிறருக்கு தெரியாது. ஆதலால் பெருமையுடையோர் ஒரு சிறிய குற்றமும் செய்யாது தம்மை காக்க வேண்டும் என்பது கருத்து. பாடல் 187. இசைந்த சிறுமை இயல்பலாதார்கண் பயந்த துணையும் பரிவாம் அசைந்த நகையேயும் வேண்டாத நல் அறிவினார்கண் பகையேயும் பாடு பெறும். அப்பத்தனம் மிக்க நற்குணம் இல்லாதவரிடம் நட்பு கொண்டிருக்கும் வரை துன்பமே மிகும். விளையாட்டாக கூட தீயனவற்றை செய்ய விரும்பாத நல்ல அறிவாளரிடம் கொன்ற பகையேனும் பெருமையை தரும். பாடல் 188. மெல்லிய நல்லாருள் மேன்மை அதுவிறந்து ஒன்னாருள் கூற்றுக்கும் உட்குடமை எல்லாம் சலவருள் சாலச் சலமே நலவருள் நன்மை வரம்பாய் விடல். மென்மை தன்மையுள்ள மகளிரிடம் மென்மை குணம் உடையராய் திகழ்க. பகைவரிடத்தில் அந்த மென்மையை விட்டுவிட்டு யமனும் அஞ்சத்தக்க குணம் உடையவராக தோன்றுக. பொய்யர் தம் கூட்டத்தில் மிகவும் பொய்யராக மாறுக. நல்லவர் குழாத்தில் நன்மையின் வரம்பாய் விளங்குக. பாடல் 189. கடிக்கு ஒருவன் கடுங்குரலை பேசி மயக்கி விடினும் மனப்பிரிப்பொன்றில கடிக்கு ஒருவன் கடுங்குரலை பேசி மயக்கி விடினும் மனப்பிரிப்பொன்றின்றி துலக்கமில்லாதவர் தூய மனிதர். விளக்கில் ஒன் சுடரே போன்று ஒருவன் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு பிறர் பற்றி மிகவும் பொல்லாத கோல் சொற்களை சொல்லி தம் அறிவை மயங்கச் செய்தாலும் அப்பிறர்பால் சிறிதும் மன வேறுபாடின்றி அசைவில்லாது இருப்பவரே விளக்கில் ஒளிரும் சுடர் போல தூய மனத்தவராவர். பாடல் 190. முன் துற்றும் துற்றினை நாளும் அரண் செய்து பின் துற்று துற்றவர் சான்றவர் அத்துற்று முக்குற்றம் நீக்கி முடியும் அளவெல்லாம் துக்கத்துள் நீக்கிவிடும். சான்றோர்கள் முன்னர் உண்ணத்தகும் உணவினை நாள்தோறும் அறம் செய்த பின்னரே உண்பர். அப்படி உண்ட உணவு காமம், வெகுளி, மயக்கம் என்னும் 3 குற்றங்களையும் போக்குவதுடன் வாழ்நாள் வரை அவர்களை துன்பத்தினின்றும் காப்பாற்றும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், இந்த அருமையான நலம் தரும் 400 ஒவ்வொரு நாளும் பாடல்களை தொகுத்து அதற்குரிய பொருளையும் கூறி எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள் ஐயா. தினமும் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிறீர்கள், நன்றி.
அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது தினமொரு தியானம்.